கோடை விடுமுறையை ஒட்டி ஊட்டியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தற்போது ஊட்டியின் எந்தெந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது? அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம் வில்லியம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு தற்பொழுது கோடை சீசன் நிலவி வருவதாலும் தொடர் விடுமுறை காரணமாகவும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலுமே சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த வாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்தே காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது 2 நாட்களாகவே உதகை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் கனமழை பெய்து வெப்பத்தை தணித்து இப்ப தற்பொழுது குழு காலநிலை நிலவி வருகிறது. இதன் காரணமாக கோவை, சென்னை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலிருந்தும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளுக்கு உதகைக்கு வந்த வண்ணமாகவே உள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா ரோஜா பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களையுமே கண்டு ரசித்து செல்கின்றனர். குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் வைத்துள்ள பூக்களை கண்டு ரசித்தும், புல்வெளிகளில் அமர்ந்தும், பூங்காவில் உள்ள மலர்களை கண்டு ரசித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர். அதே போல படகு இல்லத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மிதிப்படகு, விசைப்படகு மற்றும் துடுப்பு படகுகளில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியோடு திரும்பி செல்கின்றனர். இவர்களுக்கு இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் சுற்று பேருந்து வசதி என அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.